அடுத்த நிகழ்வாக மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள் பற்றி கூறுவதற்காக மாணவன் மஹ்மூத் பின் இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி நாளில் பெரிய அடையாளங்கள்: யமன் பிரதேசத்தில் நெருப்பு வெளியாதல், அரேபிய தீபகற்பத்தில் சுழிவாங்கப்படுதல், மேற்கு திசையில் சுழிவாங்கப்படுதல், கிழக்கு திசையில் சுழிவாங்கப்படுதல், புகை வெளிப்படுதல், தஜ்ஜால் வெளியாகுதல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குதல், சூரியன் மேற்கு திசையில் உதித்தல், தாபத்துல் அருள் எனும் மிருகம் வெளியாகுதல், யஹ்ஜூத் மஹ்ஜூத் கூட்டம் வெளியாகுதல். வசனம். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மரணித்தவர்களை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் பால் சென்று விட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்களை கூறுவதற்காக மாணவன் ஹாமித் பின் இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்: ஆதம் நபி, இத்ரிஸ் நபி, நூஹ் நபி, ஹூத் நபி, சாலிஹ் நபி, லூத் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி, அய்யூப் நபி, யூசுப் நபி, சுஹைப் நபி, ஹாரூன் நபி, மூசா நபி, இலியாஸ் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, ஜக்கரியா நபி, ஈசா நபி, முஹம்மத் நபி, யூனுஸ் நபி, முஹம்மத் நபி, அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். உலகில் மது அருந்துபவனின் நாக்கு மறுமையில் தாகத்தால் நெஞ்சு வரை தொங்கிக் கொண்டிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக அல் குர்ஆனை மனனம் செய்த நபித்தோழர்களின் பெயர்களை எம்மன் கூறுவதற்காக மாணவன் ரஹ்மத்துல்லாஹ் பின் நியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். குர்ஆனை முழுமையான மனனம் செய்த நபித்தோழர்கள்: அபூபக்கர் அலி, உஸ்மான் அலி, சாலிம் அலி, இப்னு அப்பாஸ் அலி, தல்ஹார் அலி, அப்சார் அலி, உமர் அலி, அலி அலி, அபூ ஹுரைரா அலி, இப்னு மஸ்ஊத் அலி, இப்னு உமர் அலி, உம்மு சலமா அலி. அழகான முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உறவினருக்கு வழங்கும் தர்மத்தை விட சிறந்த தர்மம் வேறில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மீண்டும் மழலை மொழியில் எமது பெருமானார் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகளின் பெயர்களை கூறுவதற்காக மாணவி ஜைதா பின்த் ஹில்மி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகளின் பெயர்: அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், ஃபாத்திமா, உம்மு குல்சும், ருக்கையா, ஸைனப். வஸலாம். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். முஸ்லிம்களின் ஜமாத்தை விட்டும் விலகி சென்றவர் தன் கழுத்தில் இருந்து ஈமான் எனும் வளையத்தை கழற்றியவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக அல் குர்ஆனுக்கு கூறப்படும் இன்னும் சில பெயர்களை கூறுவதற்காக மாணவன் மஹ்மூத் பின் முஆத் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனுடைய பெயர்கள்: அல் குர்ஆன், அல் ஃபுர்கான், அல் தன்சீல், அல் ஸிக்ர். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இடது கையால் நீங்கள் உண்ணாதீர்கள், ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் இடது கையால் தான் உண்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக நோன்பின்
ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்காக மாணவன் அஃப்ரீத் பின் அஷாத் அவர்களை அழைக்கின்றேன். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். குர்ஆனில் கொஞ்சமேனும் தன் உள்ளத்தில் இல்லாதவர் பாலடைந்த வீட்டை போலாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கு பெயர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எமது மத்ரஸா உமர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்குவதற்காக கண்ணியத்துக்குரிய அஷைக் மிசாஜ் மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். ரீமா மரியம் பின் ரிஸ்வான், Zaid bin Afrid, Rahmatullah bin Niyaz, Hamid bin Imtiaz, Hadia bint Hasan, சான்றிதழ்களை வழங்கி வைத்த அஷைக் மிசாஜ் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்த நிகழ்வாக எமது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆங்கில மொழியில் சில வரிகளை கூறுவதற்காக மாணவி அனிகா பின் அனஸ் அவர்களை அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum everyone. The birth of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Prophet Muhammad sallallahu alaihi wasallam was born in the spring season, the 12th Rabiul Awwal. His father was Abdullah, who died a few months before his birth. His mother was Sayyada Amina bint Fahad, who died when he was 6 years old. He gave the name Ahmad. He had a dream. An angel appeared and suggested the name Ahmad. His grandfather Abdul Muttalib named him Muhammad. Even as a child, Prophet Muhammad sallallahu alaihi wasallam was kind, honest, and truthful. People in Makkah loved and trusted him because of his good character. Jazakallah. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியோரை மதிக்காதவரும் என்னை சார்ந்தவன் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆங்கில மொழியில் கூறுவதற்காக மாணவி ஹாதியா பின் ஹசன் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Prophet Muhammad sallam, father's name is Abdullah. Prophet Muhammad sallam,
Mom name is Amina. He has 7 children. He has 11 wives. His first name is Fatida Alina Salam. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைர். ஒவ்வொரு பொருளின் அழுக்கை போக்குவதற்கு ஒரு பொருள் உண்டு. மன அழுக்கை போக்குவதற்கு ஜிக்ர் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக எம்முன் மீண்டும் மழலை மொழியில் ஹதீஸ் ஒன்றை கூறுவதற்காக மாணவன் மஹ்தி பின் இல்யாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாம். உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அவர் வலது கையால் சாப்பிடட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஏராளமான செல்வத்தையும் உணவு தானியங்களையும் தர்மம் செய்வதை விட தன் மக்களுக்கு மார்க்க கல்வியை போதிப்பது மிகவும் சிறந்ததாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கு பேர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். எமது மദ്രസா உமர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய ஷேக் ரியாஸ் மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். பின் ரிஸ்வான், bin Hilmi, Yusuf bin Nazar, Mahmud bin Muad, Ihsan bin Naufal, இச்சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேக் ரியாஸ் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எம்முன் ஏகத்துவம் பற்றி சிறு விளக்கம் ஒன்றை கூறுவதற்காக மாணவி இஸ்கா பின் ஹிஷாம் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் ஏகத்துவத்தை பற்றி கூற முன்வந்துள்ளேன். ஏகத்துவம் இஸ்லாத்தின் முக்கியமான அடிப்படை ஏகத்துவமாகும். ஏகத்துவம் என்பது அல்லாஹ் தஆலாவை வணங்குவதை குறிக்கும். அதாவது நாம் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும். அவனிடம் மாத்திரமே துஆ
அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. உனது நன்மையினால் உனக்கு மகிழ்ச்சியும் உனது கெடுதியினால் உனக்கு கவலையும் ஏற்பட்டால் நீயே பூரணமான முஃமினாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக இம்மூன்றின்கள் பற்றி தெளிவொன்றை கூறுவதற்காக மாணவி ஷாலிஹா பின் நவாஸ் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நான் உங்கள் முன்னிலையில் ஜின்கள் பற்றி சிறு உரையை கூறுவதற்காக முன் வந்துள்ளேன். ஜின்கள் பற்றிய ஏராளமான செய்திகள் புனித அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஜின்களை அல்லாஹ் தஆலா நெருப்பினால் படைத்துள்ளான். ஜின்கள் மனிதர்களுக்கு முன்பதாகவே படைக்கப்பட்டு விட்டனர். அவர்கள் நெடுங்காலமாக இந்த பூமியில் வசித்தனர். அவர்களில் நல்லவர்களும் தீயவர்களும் உள்ளார்கள். இப்லீஸ் என்பவனும் ஜின் இனத்தை சேர்ந்தவனே. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு இப்லீஸுக்கு பணித்த போது பெருமையின் காரணத்தால் அவர் சஜ்தா செய்ய மறுத்தார். எனவே அவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் அந்தஸ்துக்கள் அனைத்தையும் இழக்கப்பட்டு இழிவானவனாக உலகத்திற்கு விரட்டப்பட்டான். பெருமை அவனை நிரந்தர இழிவுக்கு ஆளாக்கிவிட்டது. எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய இரு சாராருக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர். புனித இஸ்லாத்தின் பக்கம் ஜின்களையும் அழைப்பு விடுத்த விடயம் பல ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ளது. ஜின்களில் ஒரு குழுவினர் இஸ்லாத்தை ஏற்ற விடயம் புனித அல் குர்ஆனின் திருவசனங்களில் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாகிக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கு பெயர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எமது மதரசா உமர் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய அஷேக் மௌலவி சாஜித் மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். சம்ஹா பின் சதாம், அஹமத் பின் நூருல்லா, ரெஹான் பின் நவாஸ், Ahmad bin Rehan, Inha bin Muad, சான்றிதழ்களை வழங்கி வைத்த அஷேக் மௌலவி சாஜித் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எம்முன் தண்ணீர் குடிப்பதன் ஒழுக்கங்களை பற்றி கூறுவதற்காக மாணவன் சஹீத் பின் சல்மான் ஃபாரிஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீர் குடிப்பதன் ஒழுக்கங்கள்: வலது கையால் உட்கார்ந்து குடித்தல், தண்ணீரை பார்த்துத்தல், பிஸ்மில்லா சொல்லி குடித்தல், மூன்று மினிரால் குடித்தல், குடித்த பிறகு அல்லாஹ் கூறுதல். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மார்க்க கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அடுத்த நிகழ்வாக இம்முன் வழக்குகளை பற்றி திருவிளக்கம் ஒன்றை கூறுவதற்காக மாணவி அஷ்பா பின் இன்ஷாட் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று உங்கள் முன்னிலையில் மலக்குமார்களை பற்றி சற்று உரையாட முன் வந்துள்ளேன். ஆம் சகோதர சகோதரிகளே, மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஒளியினால் படைத்தான். அவர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு ஒரு நொடி பொழுதும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல்வேறு பணிகளை வழங்கியுள்ளான். அல்லாஹ் தஆலா ஏவுவதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் சரியான எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா மாத்திரமே அறிவான். அவர்களின் பின்வரும் 4 பேர் முக்கியமானவர், பிரபலமானவர்கள். முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் வேதங்களையும் தூதர்களையும் கொண்டு வருவார்கள். இரண்டாவதாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் அல்லாஹ் தஆலாவின் கட்டளைப்படி சூர் ஊதுவார்கள். மூன்றாவதாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் அல்லாஹ் தஆலாவின் கட்டளைப்படி மலையை பொழிவிக்கவும் படைப்பினங்களுக்கு உணவளிக்கவும் பொறுப்பானவர்கள். நான்காவதாக மலக்குல் மவுத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் படைப்பினங்களின் உயிரை கைப்பற்ற பொறுப்பானவர்கள். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. என் மூலம் உங்களுக்கு கிடைத்த விஷயம் சிறியதாயினும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக எமது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் விசேட அதிதியான அஸாம் மௌலவி அவர்களின் பயான் நடைபெறும்.